सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா, வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா, முன்னோர்க்கு முன்னவா மூண்ட கதை சொல்லவா, முன்னோர்க்கு முன்னவா மூண்ட கதை சொல்லவா, வெள்ளிமலை மன்னவா கொள்வதென்ன, சேனை அசுரர் குணம் செய்ய கொடிந்தான் கொள்வதென்ன, தேவர் குரல் கேட்டு உன் திருவடியை காட்டு, அபயக்கரம் நீட்டு உன் அருள் முகத்தை காட்டு, தேவர் குரல் கேட்டு உன் திருவடியை காட்டு, அபயக்கரம் நீட்டு உன் அருள் முகத்தை காட்டு. வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா, முன்னோர்க்கு முன்னவா மூண்ட கதை சொல்லவா, வெள்ளிமலை மன்னவா. இசையாய் தமிழாய் இருப்பவனே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே, நிலைப்பவனே, இகவர சுகமருள் பரம கருணை வடிவே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே, நிலைப்பவனே, இகவர சுகமருள் பரம கருணை வடிவே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே. பொன்னெழில் மேனியில் பூசிய வெள்ளீரும் பூந்தளிர் மலர் மாலையும், ஒளிவுடன் ஒளிவிடும் இளமதி, பொன்னெழில் மேனியில் பூசிய வெள்ளீரும் பூந்தளிர் மலர் மாலையும், ஒளிவுடன் ஒளிவிடும் இளமதி, வாய்ந்த செஞ்சலை கோலமும், மாணவர் ஞானியர் வாழ்த்திடும் வடிவினை உடையாய் அருட்பெரும் சுடராய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே, நிலைப்பவனே, இகவர சுகமருள் பரம கருணை வடிவே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே. நந்தி தேவனோடு இந்திராதியர் வந்து தாளினை வணங்கிடவே, நந்தி தேவனோடு இந்திராதியர் வந்து தாளினை வணங்கிடவே, தந்தி மாமுகனும் விந்தை வேல்முகனும் சந்தமார் தமிழ் உழைங்கிடவே, தந்தி மாமுகனும் விந்தை வேல்முகனும் சந்தமார் தமிழ் உழைங்கிடவே, எந்த வேளையும் மலர்ந்திடாது மறை சிந்து நான்முகன் பணிந்திடவே, கந்தமார் குழலி இந்து நேர்வதனி மங்களாம்பிகை மகிழ்ந்திடவே, கவினுறு முகமதில் இளநகையே, கனிவுறு விழிகளில் அருள்மழையே, சுவைப்பட வருவதும் எதுதுரமே, துணையென மொழிவதும் உயர் தமிழே, மந்திரமாய் மாதவமாய் தந்திரமாய் தாரகமாய் வழிபடும் அடியவர் இருவினை பொடிபட மழுமறி தனிவிடும் இனிய அபயகரமும் வாய்ந்த செஞ்சடை கோலமும், மாணவர் ஞானியர் வாழ்த்திடும் வடிவினை உடைய அருட்பெரும் சுடராய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே, இன்னிசையாய் செந்தமிழ்
செந்தமிழாயிருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகபல சுகமருள் பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாயிருப்பவனே. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருவர என போதும் முருகா. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிப்பேண முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிப்பேண தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சித் தருவதும் ஒரு நாளே. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சித் தருவதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்க பதம் வைத்து பைரவி திப்பக்க நடிக்க கழுவோடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்க பதம் வைத்து பைரவி திப்பக்க நடிக்க கழுவோடு கழுதாட திக்கு பரிகட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என போத திக்கு பரிகட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என போத கொத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவன பெருமாளே. பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவன பெருமாளே. ಸಂತಾನ ಪುಷ್ಪ ಪರಿಮಳ ಕಿಂಕಿಣಿ ಮುಗಚ್ಚರಣಯುಗಳ ಅಮೃತ ಪ್ರಭಾ ಚಂದ್ರಶೇಖರ ಮೂಷಿಹಾರುಡ வெகுமோக சத்ய பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகடக்க போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரு சித்திர கலாபமயிலாம் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரு சித்திர கலாபமயிலா மந்தாகினி பிரப வதர
ಮಾತಿಗ ವರಪುತ್ರ ರಾಜೀವ ಪರ್ಯಂಗ தந்திய வராசனன் புலிசாயுதத்து இந்திராணி மங்கல்ய தந்து ரட்சாபரண இகழ்வேல் வினோதன் அருள் இமயகிரி குமரி மகனேறு நிலகிரீவ ரத்ன கலாபமயிலே ரத்ன கலாபமயிலே ரத்ன கலாபமயிலே. மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது, மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது. அங்கே மாவீரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது. மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது. அங்கே மாவீரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது. தேனாறு திருப்பம்பை தீர்த்தம் இனிக்குது. தேனாறு திருப்பம்பை தீர்த்தம் இனிக்குது. அதை தேடி சென்று மூழ்கியவர் பாவம் பறக்குது. தேடி சென்று மூழ்கியவர் பாவம் பறக்குது. மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது. கருப்பில் ஆடை கொண்டு கழுத்தில் மாலை பூண்டு, கருப்பில் ஆடை கொண்டு கழுத்தில் மாலை பூண்டு, கார்த்திகை நோன்பிருந்தால் போதும் மலை கடந்து சென்று துதிக்க இன்பம் சேரும். கருப்பில் ஆடை கொண்டு கழுத்தில் மாலை பூண்டு, கார்த்திகை நோன்பிருந்தால் போதும் மலை கடந்து சென்று துதிக்க இன்பம் சேரும். ஐயனுக்கு அபிஷேகம் நெய்யிலே மெய்யன்பதற்கு மகர ஜோதி கையிலே. ஐயனுக்கு அபிஷேகம் நெய்யிலே மெய்யன்பதற்கு மகர ஜோதி கையிலே. சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே. சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே. தெய்வமாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது. அங்கே மாவீரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது. மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது. மலை ஐந்து நெஞ்சில் இறக்க குணம் கொண்டு, இருக்கும் மலை ஐந்து நெஞ்சில் இறக்க குணம் கொண்டு, பொருத்தமான தெய்வம் ஒன்றுண்டு பொன்னம்பலவாசன் என்று நம்பு. இருக்கும் மலை
ஒன்றுண்டு பொருத்தமான தெய்வம் ஒன்றுண்டு பொன்னம்பலவாசன் என்று நம்பு உள்ளம் என்னும் கோயில் உண்டு ஐயனே நீ குடியிருக்க திறந்து வைத்தேன் மெய்யனே உள்ளம் என்னும் கோயில் உண்டு ஐயனே நீ குடியிருக்க திறந்து வைத்தேன் மெய்யனே சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே தெய்வமாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது அங்கே மாவேரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது தேனாறு திருப்பம்பை தீர்த்தம் இனிக்குது அதை தேடி சென்று மூழ்கியவர் பாவம் பறக்குது மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது அங்கே மாவீரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது அங்கே மாவீரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது தேனாறு திருப்பம்பை தீர்த்தம் இனிக்குது தேனாறு திருப்பம்பை தீர்த்தம் இனிக்குது அதை தேடி சென்று மூழ்கியவர் பாவம் பறக்குது தேடி சென்று மூழ்கியவர் பாவம் பறக்குது மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது கருப்பில் ஆடை கொண்டு கழுத்தில் மாலை பூண்டு கருப்பில் ஆடை கொண்டு கழுத்தில் மாலை பூண்டு கார்த்திகை நோன்பிருந்தால் போதும் மலை கடந்து சென்று துதிக்க இன்பம் சேரும் கருப்பில் ஆடை கொண்டு கழுத்தில் மாலை பூண்டு கார்த்திகை நோன்பிருந்தால் போதும் மலை கடந்து சென்று துதிக்க இன்பம் சேரும் ஐயனுக்கு அபிஷேகம் நெய்யிலே மெய்யன்பதற்கு மகர ஜோதி கையிலே ஐயனுக்கு அபிஷேகம் நெய்யிலே மெய்யன்பதற்கு மகர ஜோதி கையிலே சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே தெய்வமாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது அங்கே மாவீரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது மலை ஐந்து நெஞ்சில் இறக்க குணம் கொண்டு இருக்கும் மலை ஐந்து நெஞ்சில்
இறக்க குணம் கொண்டு பொருத்தமான தெய்வம் ஒன்றுண்டு பொன்னம்பலவாசன் என்று நம்பு. இருக்கும் மலை 5 நெஞ்சில் இறக்க குணம் கொண்டு பொருத்தமான தெய்வம் ஒன்றுண்டு பொன்னம்பலவாசன் என்று நம்பு. உள்ளம் என்னும் கோயிலுண்டு ஐயனே நீ குடியிருக்க திறந்து வைத்தேன் மெய்யனே. உள்ளம் என்னும் கோயிலுண்டு ஐயனே நீ குடியிருக்க திறந்து வைத்தேன் மெய்யனே. சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே. சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணமே. தெய்வமாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது அங்கே மாவேரன் மணிகண்டன் சந்நிதி இருக்குது. தேனாறு திருப்பம்பை தீர்த்தம் இனிக்குது அதை தேடி சென்று மூழ்கியவர் பாவம் பறக்குது. மாமலை சபரியிலே சந்தனம் மணக்குது. மாரியை பொழிபவள் மாரியம்மா, மாரியை பொழிபவள் மாரியம்மா, துயர் மாறிடச் செய்பவள் மாரியம்மா அம்மா. மாரியை பொழிபவள் மாரியம்மா, துயர் மாறிடச் செய்பவள் மாரியம்மா அம்மா அம்மா அம்மா. மாரியை பொழிபவள் மாரியம்மா. காரியம் யாவினுக்கும் கை கொடுப்பாள். காரியம் யாவினுக்கும் கை கொடுப்பாள். அன்பர் கோரிடும் நல்ல செயல் தன்னை முடிப்பாள். அன்பர் கோரிடும் நல்ல செயல் தன்னை முடிப்பாள். என்றும் மாரியை பொழிபவள் மாரியம்மா. திருவேற்காட்டினிலே உறைபவளாம் அன்பில் சமயபுரம் தன்னில் நிறைபவளாம். திருவேற்காட்டினிலே உறைபவளாம் அன்பில் சமயபுரம் தன்னில் நிறைபவளாம். வலங்கைமான் புன்னை நல்லூர் வாழ்பவளாம். வலங்கைமான் புன்னை நல்லூர் வாழ்பவளாம். அவள் வளமுடன் நலமெல்லாம் தருபவளாம். என்றும் மாரியை பொழிபவள் மாரியம்மா. அன்னையவள் திருப்பாதம் கதியாகும். அவள் அன்புதான் நமக்கென்றும் நிதியாகும். புன்னகையின் சக்திக்கு எல்லையேது. அவள் பூவிழி பார்வைப்பட்டால் தொல்லையேது. என்றும் மாரியை பொழிபவள் மாரியம்மா. துயர் மாறிடச் செய்வதும் மாரியம்மா அம்மா. மாரியை பொழிபவள் மாரியம்மா. ஆடும் பரிவேல் அணி சேவலேன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை தேடும் கயமா முகனை
பணியில் சாடும் தனியானை சகோதரனே. எல்லாம் வல்ல வயலூர் ஞான பண்டிதனுடைய தனிப்பெருங் கருணையினாலே ராமாயணமாகிய இதிகாசத்திலே கைகேசி வரம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். ராமாவதாரத்திலே மிக மிக முக்கியமானது ஏக பத்தினி விரதம். ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது சிறந்த அறம். இந்த தர்ம நெறியை உலகம் உய்ய நமக்கு காட்டி அருளிய பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. பகவான் 11,000 ஆண்டு வாழ்ந்தார். ஒரே மனைவியோடு வாழ்ந்தார். சீதா பிராட்டியார் மறைந்து 10,000 ஆண்டுகள் வானப்பிரஸ்தராக வாழ்ந்தார் பகவான். அத்தகைய சிறந்த தர்மமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி. மிதிலையிலே சீரத்வஜ ஜனகராகிய பரமஞானி தவத்தாலே பெற்ற சீதா பிராட்டியாரை எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமண விழா நிகழ்ந்த பிறகு தசரதர் ஜனகரை வணங்கி அயோத்திக்கு போக விடை கேட்டார். அவர் எல்லா நலங்களோடும் சீதை வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி எண்ணில்லாத சீதனங்களை வழங்கினார். ராமர் சீதையோடு சிறந்த தேரிலே ஆரோகணித்தார். அவரவர்கள் தங்கள் தங்கள் வாகனங்களிலே ஏறினார்கள். லட்சுமணர் மட்டும் தன் மனைவி ஊர்மிளையோடு தேரிலே ஏறாமல் ராமனுடைய தேரிலே ஏறி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு போகின்றார். ராமனிடத்திலே அளவற்ற பக்தியும் அன்பும் பூண்டவர் இளைய பெருமாள். அப்படி செல்லுகின்ற பொழுது அரவம் குறுக்கிட்டது. மயில் வலமாக போயிற்று, காக்கை இடமாக போயிற்று. ஒரு சுமங்கலியும் வருகின்றாள். இப்படி நன்மையின் தீமையும் விரவிய சகுனங்களைக் கண்டு தசரதர் வருந்தினார். நிமித்தம் பார்க்கின்ற ஒரு சிறந்த பண்டிதரை அழைத்து இதற்கு என்ன பயன் என்று கேட்டார். அவர் சொன்னார், இன்றே வரு இடையூறது நன்றாய் விடும் என்றான். மன்னர் பெருமானே, மலை போல ஆபத்து வரும், அது பனி போல விலகிவிடும் என்றார். இப்படி எல்லோரும் அயோத்தியை நோக்கி புறப்படுகின்ற பொழுது நடுவழியிலே அடா ராமா போகாதே, அடா ராமா போகாதே என்ற கர்ண கடூரமான வார்த்தையை சக்கரவர்த்தி கேட்டார். சுமந்திரரே, என் மகனுடைய திருநாமத்தை இப்படி உக்கிரமாக உச்சரிக்கின்றவர்கள் யார் என்று கேட்டார். சுமந்திரர் சூரிய குலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வருகின்றார், அவர் கண்களிலே நெருப்பு பொறிகள் பறக்கின்றன என்று சொன்னார். சக்கரவர்த்தி நடுங்கி விட்டார். பரசுராமனுடைய திருவடியிலே விழுந்து, ராமன் சிறிய குழந்தை, அவன் ஏதாவது பிழை செய்திருந்தால் மன்னித்தருள வேண்டும் என்றார். தசரதனை காலினால உருட்டினார் பரசுராமன். காவேரி வெள்ளம் வருகிற பொழுது வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்று ஒருவன் 25 படி உப்பு மூட்டையை கட்டி போட்டான். உப்பு மூட்டைக்கா வெள்ளம் நிற்கும்? சக்கரவர்த்தி பலமுறை வேண்டியும் பரசுராமர் தணியவில்லை. இனி மகன் பிழைக்க மாட்டான் என்று கருதி ராம 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 மூர்ச்சித்து விட்டார் சக்கரவர்த்தி. அதிக கோபத்தோடு பரசுராமர் எம்பெருமானை சந்தித்து, அடாராமா சொல்லலாம் பரசுராமா. பரசுராமருக்கு மிகுந்த சீற்றம். என்னை வணங்கவே இல்லை, பரசுராமரே என்றும் சொல்லவில்லை. நேற்று பிறந்த இந்த ராமன் எனக்கு வணக்கம் மரியாதையும் தரவில்லை என்று எண்ணி, மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர் வாதம் ரகுராமா. மண்ணிலரசரை போல்
காணுகின்றாயே ஆசீர்வாதம் ரகுராமா கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா ஸ்ரீராம உன்னை பார்த்தால் சத்திரியனாக காணப்படுகின்றது. ஆதலினாலே ஆசீர்வாதம். பெரியவர்கள் குலம் குறித்து பேசக்கூடாது. நிலத்திலே நடக்கின்றவனுக்கு பள்ளம் மேடு தெரியும், விமானத்திலே பறக்கிறவனுக்கு மேடு பள்ளம் தெரியாது. அதுபோலே சிறந்த ஞானிகள் குலம் குறித்து பேசக்கூடாது. நீ அரசனாயிருப்பதனால ஆசீர்வாதம் என்றார். பகவான் புன்னகை பூத்து கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா. வேதியர்கள் வேதம் பிடிக்க வேண்டும். வேதம் பிடிக்கின்ற கரத்திலே வில்லை பிடித்திருப்பதனாலே நீ வேடனை போல இருக்கின்றாய். ஆகையினாலே வணக்கம். பரசுராமருக்கு அளவற்ற ஆத்திரம். பிராமணனை போலேன்னு சொன்னா நான் பிராமணன் இல்லையா? ராமா, தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. வேடர் தொடுக்கும் வில்லை பிராமணன் தொட தலை விதியோ பரசுராமா. சத்திரியனாயிருக்கிற நீ வில் வேதத்தின்படி பெண்மணிகளை கொல்லக்கூடாது. தாடகை என்ற பெண்ணை கொன்றாயே நியாயமா? ராமர் சிரித்தார். நான் சத்திரியன், புல்லை களைந்தாலொழிய நெல் விளையாது. துஷ்ட நிகிரகம் சிட்ட பரிபாலனம் செய்ய வேண்டும். என் குல தர்மத்தின்படி தாடகையை கொன்றேன். நீ வேடனை போலே வில்லை சுமந்திருக்கிறாயே, அது நியாயமா? ஓ, அப்ப நீ சத்திரியன் வில்லை வைத்திருக்கலாம், ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. தானாக பெற்றெடுத்த தாயை கொலை செய்தாயே தகுமோ பரசுராமா. ஸ்ரீராமா, வில்லை வைத்திருப்பது நியாயம், ஆனால் பெண்ணை கொல்லலாமா? பரசுராமா, பிறருடைய குற்றம் கடுகளவாக இருந்தாலும் பூத கண்ணாடி போட்டு பார்க்கின்றீர். உன்னிடத்திலே மலையளவு குற்றம் இருக்கின்றதே. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் ரேணுகாதேவியை கொன்றீரே, நியாயமா? பரசுராமர் ஆச்சரியமடைந்தார். எப்படியோ நம்முடைய தாயாரை கொன்ற தகவல் இவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஸ்ரீராமா, தருமமாயனை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. தருமமாயனை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. குருவார்த்தை தவறாமல் நானும் செய்தேன் பெண் கொலையோ பரசுராமா. தந்தை வார்த்தையை தட்டாமல் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற முதுமொழிப்படி பிதாவுடைய வார்த்தையினாலே தாயை கொன்றேன், அது தாய்க்கொலை ஆகாது என்றார். ராமர் கேட்டார், என் ஆச்சாரியன் விஸ்வாமித்திர முனிவர் அந்த குருவினுடைய வார்த்தையை தட்டாமல் நான் தாடகையை கொன்றேன், அது பெண் கொலை ஆகாது என்றார். பரசுராமர் கேட்டார், ஒரு கடுகளவும் வார்த்தையிலே விட்டுக் கொடுக்கவில்லை என்று அந்த விவாதத்தை அப்படியே விட்டுவிட்டு, ஸ்ரீராமா, நீ ஒடித்த வில்லு பழுதுபட்ட வில்லு, அது தட்ச யஜ்ஞத்திலே ஒடிந்த வில்லு. ஆகவே அந்த வில்லை ஒடித்தேன் என்று நீ கர்வம் கொள்ளுகின்றாய்.
சொத்தவில் ஒடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா. சொத்தவில் ஒடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா. கத்த வேதியன் என்று பொறுத்தேன் பொறுத்தேன் புதிக்காதே பரசுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தோம் என்று கர்வம் கொள்ளாதே பரசுராமரே. நீர் அந்தணர், வணக்கத்துக்கு உரியவர். ஆகையினாலே நீர் செய்த குற்றத்தை பொறுத்தேன். என் பிதாவை காலாலே உருட்டினீர். இதோ இருக்கிற என் தம்பி நினைத்தால் உன் பல்லை உடைப்பான். ஆகவே உன்னுடைய குற்றத்தை மன்னித்தேன் என்றார். பரசுராமருக்கு இன்னும் ஆத்திரம். அந்த வில் ஒடித்தாயே இந்த வில் வளை இந்தா ரகுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தனையே என் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை வளைத்தால் உன்னை விடுவேன் என்றார். இதனுடைய பொருள் என்ன? ஒரு பெரிய பதவியில் உள்ளவர் பதவிக்காலம் முடிந்த உடனே அந்த பதவியை புதிதாக வருவருக்கு ஒப்பிப்பார். அதுபோலே பரசுராமர் வந்தது துட்டர்களாயிருக்கிற சத்திரியர்களை வதம் செய்யும் பொருட்டு. அந்த வேலை முடிந்தது. சார்ஜி ஒப்பிப்பது போலே பரசுராமர் தன் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை பகவான் கையில கொடுக்கின்றார். அதை 2 கரத்தினாலே வாங்கினார். அதுதான் விஷ்ணு தனுசு பிரச்சண்ட கோதண்டம். இது முதல்தான் கோதண்டபாணி என்ற பெயர் எம்பெருமானுக்கு ஏற்படுகிறது. அது ஒரு வினாடியில வளைத்தார். அதில் ராமசரன் தொடுத்தார். இந்த வளைத்தேன் இதில் வைத்த அம்புக்கு வழி எங்கே பரசுராமன். இதோ பாணன் தொடுத்திருக்கிறேன், அம்புக்கு வழி சொல்லு. பரசுராமன் நடுங்கி விட்டார். அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், இனி அனுக்கிரகம் செய்ராமா. அவர் மனோலை அடைந்து அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், அனுக்கிரகம் செய்யணும்னார். நான் மன்னிக்கின்றேன், இந்த பானம் மன்னிக்காது, அம்புக்கு வழி சொல்லுனார். சந்தி ஜபதபங்கள் எல்லாம் உன் சரத்திற்கே தந்தேன். யானை கொடுத்தா அங்குசமும் கொடுக்கணும். அதுபோலே வில்லை கொடுத்த அந்த வேதிய சிகாமணி பானத்துக்கு சக்தியும் கொடுத்தார். அவர் தவங்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு நீர் அந்தணராக இருந்து மேல் கடல் ஓரத்திலே தவஞ்செய்யும் என்று அனுப்பினார். அவர் மேல் கடல் ஓரமாக தவஞ்செய்ய தொடங்கினார். அதனாலே பரசுராம ஸ்தலம் மலையாளம். அந்த வில்லை வருண பகவான் கையிலே கொடுத்துவிட்டு பிதாவை எடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை சொல்லி எண்ணில்லாத வெற்றியோடு அயோத்தி மாநகரம் சேர்ந்தார். 12 ஆண்டுகள் ராமர் சீதையோடு வாழ்கின்றார். தினந்தோறும் அம்பாளுக்கு வேதாங்கங்களை உபதேசிப்பார். 12 ஆண்டுகள் சுகமே கழிந்தது. கேக்கை நாட்டில் இருந்து கைகேசியின் உடன் பிறந்த யுதாஜித்து என்ற மன்னர் பெருமான் வந்து 4 புதல்வர்களையும் அழைத்தார். 4 குழந்தைகளையும் அனுப்ப உடன்படாத மன்னர் பரதரையும் சத்துருக்கனையும் முதலே அழைத்துக் கொண்டு போங்கள் என்று சொன்னார். பரதரும் சத்துருக்கனரும் பிதாவிடத்திலே விடைபெற்று ராமனுடைய சன்னிதானத்திலே வந்து பரதாழ்வார் வணங்கி என்னை கேக்கை நாடு போகுமாறு அப்பா கட்டளையிட்டிருக்கின்றார், போய் வருகவோ அண்ணா, போய் வருகவோ. தாய் பிதா குருவும் நீயே, தயரதனருள் புகழ் செய்யே, போய் வருகவோ. கோதண்டமேந்திடுங் கையா, குவலய மேலம் புகழ் துய்யா, சீதண்டிட எனதையா, சிறுவனு கருள் ராமையா, போய் வருகவோ. அம்மா, அப்பா, ஆச்சாரியன், தெய்வம் எல்லாம் தாங்கள்தான். கேக்கை நாடு போக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அழுதார் தொழுதார்.
தம்பி மங்களமாக போய் வா என்று எம்பெருமான் விடை கொடுத்தார். பரதர் குடும்பத்தோடு தம்பியோடு கேகை நாடு சென்றார். ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி நீராடி நீராடி தலையை சீவுகின்ற பொழுது காது ஓரத்திலே ஒரு நரைமயிரை கண்டார். இது யமன் விடுகிற லாயர் நோட்டீஸ், மரணத்தை தெரிவிக்கின்ற அறிகுறி என்று கருதி அன்று காலையிலே ராஜசபை கூட்டி, நான் ராகவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன், இன்னொரு கல்யாணமும் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். பெருமகன் என்பயின் பிறக்க சீதையான் திருமகள் மணவினை தெரிய கண்டையான், அருமகள் நிறை குணத்து அவனி மாதெனும் ஒரு மகள் மனம் கண்டு உவப்பது ஆயினி. நிலமகளாயிருக்கிற பெண்மணியை ராகவனுக்கு திருமணம் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன் என்றார். முடிசூட்டு விழா என்பது பொருள். எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த தகவல் அயோத்திமா நகரமெல்லாம் பரவியது. அப்போதுதான் கைகேசியை தூங்க வைத்துவிட்டு கூனி மேல் மாடியில் வருகின்றாள். ஊரிலே உள்ள ஆரவாரங்களை அறிந்து ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்று தெரிந்து கைகேசியின் பால் சென்று, அம்மா ஊரிலே பகை வந்து விட்டது, தெப்பர்கள் வந்து ஊரிலே இடர்படுத்துகிறார் என்று சொன்னாள். கைகேசி கேட்டால், வீராவரு தேதமேயன இராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ என்றாள். குனி, வேதம் போன்ற ராமனை மகனாக பெற்ற எனக்கு இடர் ஏது என்றார். ஐயோ, ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா ஆயிற்றே, உன் வாழ்வு வீழ்ந்தது என்றாள். இதை கேட்ட கைகேசி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து, தேய்விலா முகமதி விளங்கி தேசுர தூயவள் உவகை போய் மிக சுடற்கெலாம் நாயகம் அணையதோர் மாலை நல்கினாள். விலை உயர்ந்த முத்து மாலை எடுத்து கூனிக்கு பரிசாக வழங்கினாள் கைகேசி. அதை கீழே எறிந்தாள். ஐயோ, ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்றா, நீ துக்கப்பட வேண்டாமா, ஏன் எனக்கு பரிசு கொடுக்கிறாய் என்று கேட்டாள். அதனை கேட்ட உத்தமையாகிய கைகேசி, ராமனுக்கு மன்னன் முடித்தரித்தாலே நன்மையுண்டொரு காலே, பாமரனே ஊன கண்ணடி பேயேச்சி பழம் நழுவி பாலில் விழுந்தா போல் ஆச்சி. ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொரு காலே. கூனி, நீங்களெல்லாம் வந்து அரசியலே நுழையலாமா? கண்டவர்கள்லாம் நுழைந்த அரசு உருப்படாது. நீ கூட்டி பெருக்கிற வேலைக்காரி, நீ ஏன் அதை பற்றி பேசுகிறாய்? சீதா கல்யாணம் முடிந்து வருகிற பொழுது சூரியகுலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வந்தாரே, அப்ப யார் வென்றது? சக்கரவர்த்தியா வென்றார்? பரதனா வென்றான்? பரசுராமன் கர்ப்பம் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி. ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொரு காலே. பரசுராமன் கர்ப்பம் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி. ராமனுக்கு மன்னன். ராகவனுக்கு முடிசூட்டு விழா செய்தா 14 உலகங்களும் வாழும் என்றாள் கைகேசி. அவள் சொன்னாள், பெண்கள் உள்ளன் தெரிந்த கூனி, மிதிலாபுரி வறண்ட நாடு, கேகை நாடு வளமையான நாடு. பலமுறை ஜனகர் படையெடுத்து செல்லுவார் கேகை நாட்டின் பேரிலே. அப்ப தசரதர் மாமனாருக்கு உதவியாக போவார். இப்ப ராகவன் அரசு புரிந்தால் மாமனாரோடு சேர்ந்து
கேகை நாட்டு மன்னனை கொன்று போடுவான் ராமன், உன் தாய்க்குலமே அழியும் என்றாள். இதை கேட்ட உடனே கைகேசியின் மனம் திரிந்து விட்டது. அந்த வார்த்தை மட்டுமல்ல, அறக்கரி பாவமும் அல்லவர் செய்த நல்லறமும் துறக்க இன்னருள் துறந்தனள் தூய்மொழி மடமான் இரக்கம் இன்மை அன்றோ இன்றி உலகங்கள் இராமன் பறக்கும் தொல்புகழ் அமுதினை பருகுகின்றதுவே. கைகேசியின் மனம் மாறியது. குனி அரசியல் குழுவிலே நாளைக்கு முடிசூட்டு விழா என்று ஏற்பாடு செய்தார்களே, அதை எப்படி மாற்றுவது என்றார். கூனி கேட்டால், ஆவதும் நம்மாலே அழிவதும் நம்மாலே, ஒரு வினாடியில மாற்றி விடலாம். பெண்கள் நினைத்தால் எந்த காரியம் நிறைவேறாது. சம்பராசுர யுத்தத்திலே மன்னர் பெருமான் உனக்கு 2 வரங்கள் கொடுத்தார். 14 உலகங்களை ஆள வேண்டும் என்று ஒரு வரமும், அடுத்த வரம் ராமன் கானகம் போக வேண்டும் என்று மறுவரமும் வாங்கு என்றார். அந்த வரத்தை வாங்குவதாக கைகேசி தீர்மானம் செய்தாள். வந்து நின்றான் கண்ணன், வந்து நின்றான் பாரத போர்தனிலே பார்த்தனுக்கு சாரதியாய் தேரோட்டும் வேளையிலே கண்ணன், தேரோட்டும் வேளையிலே கண்ணன் அம்பு பட்ட காயத்துடன் 3 முறை வார்த்தெடுத்த சிலையாக வந்து நின்றான் கண்ணன், வந்து நின்றான், வந்து நின்றான் கண்ணன், வந்து நின்றான், வந்து நின்றான் கண்ணன், வந்து நின்றான். கார்கொண்ட இடமாமோர் திருவல்லிக்கேணியிலே, கார்கொண்ட இடமாமோர் திருவல்லிக்கேணியிலே பார்க்கடல் வண்ணனாம் பரந்தாமன் குடிகொண்டான், பார்க்கடல் வண்ணனாம் பரந்தாமன் குடிகொண்டான். வந்து நின்றான் கண்ணன், வந்து நின்றான். பார்க்க கண்ணாயிரம் போதுமோ, பார்க்க கண்ணாயிரம் போதுமோ, எழில்கார் மேக வண்ணனாம் பார்க்க சாரதியை பார்க்க கண்ணாயிரம் போதுமோ, தேரோட்டும் சாரதி இந்த அலங்காரம் பாரினையாட்கொள்ளும் பாவங்கள் தீரும், பாரினையாட்கொள்ளும் பாவங்கள் தீரும், பார்க்க கண்ணாயிரம் போதுமோ. சிரத்தினில் மணிமகுடம் பளபளக்க எங்கள் பரதனின் முடிதன்னை மலர்களும் அலங்கரிக்க, சிரத்தினில் மணிமகுடம் பளபளக்க எங்கள் பரதனின் முடிதன்னை மலர்களும் அலங்கரிக்க, அம்புபட்ட நெற்றியிலே அழகிய திருநாமம், அம்புபட்ட நெற்றியிலே அழகிய திருநாமம், இன்பமுகம் கண்டவர்க்கு வந்திடும் கேமம். அரும்பு மீசை
கரம் தாங்கும் அறிந்தவர்க்கே என்றும் அவனருள் பொங்கும் அறிந்தவர்க்கே என்றும் அவனருள் பொங்கும் நாரணன் மேனியில் திருப்பூடல் மின்னிடும் மார்பினில் மங்கையுடன் மணிமாலை கொஞ்சிடும் நாரணன் மேனியில் திருப்பூடல் மின்னிடும் மார்பினில் மங்கையுடன் மணிமாலை கொஞ்சிடும் சாரங்கன் மார்பினிலே சாளிக்கிராம திவ்யாரம் சாரங்கன் மார்பினிலே சகசிரநாம திவ்யாரம் தாரணி காணாத சாரதியின் கம்பீரம் தாரணி காணாத சாரதியின் கம்பீரம் இடுப்பினில் அணிந்திருக்கும் எழில்மிகு ஒடியானம் இறைவன் எடுத்த 10 அவதாரம் அதில் காணும் இடுப்பினில் அணிந்திருக்கும் எழில்மிகு ஒடியானம் இறைவன் எடுத்த 10 அவதாரம் அதில் காணும் அடியவர் மிடிதன்னை நொடிதனில் களைந்தெறிய அடியவர் மிடிதன்னை நொடிதனில் களைந்தெறிய இடையினில் வாழ்மின்ன ஈசனின் போர்க்கோலம் இடையினில் வாழ்மின்ன ஈசனின் போர்க்கோலம் பட்டு பிதாம்பரம் கனகாம்பரதாரம் கண் பட்டுவிடும் அழகோடு காட்சி தரும் சிங்காரம் பட்டு பிதாம்பரம் கனகாம்பரதாரம் கண் பட்டுவிடும் அழகோடு காட்சி தரும் சிங்காரம் பட்டு தோகை மயில் சூடிய பரந்தாமன் கைவிட்டு விடுவானா அந்த வேணுவிலோலன் கை விட்டு விடுவானா அந்த வேணுவிலோலன் மாணிக்க தண்டை குலுங்க மரகத திருப்பாதம் மாவலி சிரத்தினிலே வைத்ததொரு அருட்பாதம் மாணிக்க தண்டை குலுங்க மரகத திருப்பாதம் மாவலி சிரத்தினிலே வைத்ததொரு அருட்பாதம் மாபெரும் ஆதிசேஷன் தாங்கிடும் மலர்பாதம் மாபெரும் ஆதிசேஷன் தாங்கிடும் மலர்பாதம் ஆவலுடன் அன்பருக்கு காலை அருள் தரும் சுப்பிரபாதம் ஆவலுடன் அன்பருக்கு காலை அருள் தரும் சுப்பிரபாதம் ஸ்ரீ பார்த்த சாரதி ரகுத்தம வேதவல்லி மன்னாத சௌமிய நரசிம்ம வரப்பிரதானா ये सुप्रभातमनिसं प्रपठन्ति तेषां ब्रह्मेश्वरात्य सुलभं पदं स्यात् बृन्दारण्यनिवासाय बलरामानुजाय च रुक्मिणी प्राणनाथाय पार्थसूदाय मङ्गलम् ஆவலுடன் அன்பருக்கு காலை அருள் தரும் சுப்பிரபாதம் அருள் தரும் சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் சிரத்தோடு பாதம் வரை ஹரியை உரைத்தவர்க்கே உலகில் வருமோ குறை சிரத்தோடு பாதம் வரை ஹரியை உரைத்தவர்க்கே உலகில் வருமோ குறை அர்ஜுன சாரதியும் வீற்றிருக்கும் கடற்கரை திருவல்லிக்கேணியை புகழ்ந்திடும் நான்மறை வந்து நின்றான் கண்ணன் வந்து நின்றான் கண்ணன் வந்து நின்றான் வந்து
ஏகாம்பரேஸ்வரர் அருள்வது ஜெயமே, ஏகாம்பரேஸ்வரர் அருள்வது ஜெயமே, ஏகமும் பரமும் ஈஸ்வரமயமே. ஆகம விதிகளில் அடங்கிய பொருளும் ஆகம விதிகளில் அடங்கிய பொருளும் அணுவும் அண்டமும் பல்லுயிர் திரளும், அணுவும் அண்டமும் பல்லுயிர் திரளும், ஏகமும் பரமும் ஈஸ்வரமயமே. தனக்கிணையில்லா இறைவனவன், உமை தழுவிட குழைந்த தலைவனவன். தனக்கிணையில்லா இறைவனவன், உமை தழுவிட குழைந்த தலைவனவன். தருவாய் தோன்றிய மறைமுதல்வன், தருவாய் தோன்றிய மறைமுதல்வன், எழில் தங்கும் செஞ்சடை பிறையணிந்தோர், எழில் தங்கும் செஞ்சடை பிறையணிந்தோர், ஏகமும் பரமும் ஈஸ்வரமயமே. சுந்தரர் கண்ணுக்கு ஒளி வந்தது, அருட்சுடர் போல் சிவலிங்கம் திகழ்கின்றது. சுந்தரர் கண்ணுக்கு ஒளி வந்தது, அருட்சுடர் போல் சிவலிங்கம் திகழ்கின்றது. வந்தவர் வாழ்வில் வளம் பொங்குது, வந்தவர் வாழ்வில் வளம் பொங்குது, அறம் வளரும் காஞ்சியின் பெருமை இது, அறம் வளரும் காஞ்சியின் பெருமை இது, ஏகமும் பரமும் ஈஸ்வரமயமே. ஏகாம்பரேஸ்வரர் அருள்வது ஜெயமே, ஏகமும் பரமும் ஈஸ்வரமயமே, ஈஸ்வரமயமே, ஈஸ்வரமயமே. தென்னவன் நோக்கங்கண்டு திருக்கழுமலத்தார் செல்வரு, அன்னவன் வலப்பால் வெப்பை அளவாய் அண்ணல் நீரே, மண்ணும் மந்திரமும் ஆகி மருந்துமாய்த் தீர்ப்பது என்று. அன்னவன் வலப்பால் வெப்பை ஆலவாய் அண்ணல் நீரே, மண்ணும் மந்திரமும் ஆகி மருந்தும் தீர்ப்பது என்று பன்னிய மறைகள் ஏத்தி பகர் திருப்பதிகம் பாடி. மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, சுந்தரமா
படுவது நீரு துதிக்கப்படுவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தூவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே செந்தூவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே 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 வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு போதத்த கூவத்து நீரு உண்மையில் உள்ளது நீரு போதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவயான் திரு நீரே சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவயான் திரு நீரே திருநீரே 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 முக்தி தருவது நீரு துணிவர் அணிவது நீரு முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பறவையினியது நீரு பக்தி தருவது நீரு பறவையினியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவயான் திருநீரே சித்தி தருவது நீரு திரு ஆலவயான் திருநீரே 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 காண இனியது நீரு
கவினை தருவது நீரு. பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. மானம் தகைவது நீரு. மதியைத் தருவது நீரு. சேணம் தருவது நீரு. திரு ஆலவாயான் திருநீரே. திருநீரே காண இனியது. திருநீரே கவினை தருவது. திருநீரே பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுப்பது. திருநீரே மானம் தகைவது. திருநீரே மதியைத் தருவது. திருநீரே சேணம் தருவது. திரு ஆலவாயான் திருநீரே. பூதையினியது நீரு. புண்ணியமாவது நீரு. பேதையினியது நீரு. பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு. அந்தமதாவது நீரு. தேசம் புகழ்வது நீரு. திரு ஆலவாயான் திருநீரே. பூசையினியது திருநீரே. புண்ணியமாவது திருநீரே. பேதையினியது திருநீரே. பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கடுப்பது திருநீரே. அந்தமதாவது திருநீரே. தேசம் புகழ்வது திருநீரே. திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தமதாவது நீரு. அவலம் அறுப்பது நீரு. வருத்தம் தணிப்பது நீரு. வானமளிப்பது நீரு. பொருத்தமதாவது நீரு. புண்ணியர் பூதும் வெண்ணீரு. புண்ணியர் பூதும் வெண்ணீரு. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. எயிலது அட்டது நீரு. இருமைக்கும் உள்ளது நீரு. பயிலப்படுவது நீரு. பாக்கியமாவது நீரு. துயிலைத் தடுப்பது நீரு. சுத்தமதாவது நீரு. அயிலைப் பொறிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. 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 இராவணன் மேலது நீரு. எண்ணத் தகுவது நீரு. பராவணமாவது நீரு. பாவம் அறுப்பது நீரு. தராவணமாவது நீரு. தத்துவமாவது நீரு. அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. மாலொடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு. மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு. ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. ஆலமதுண்டமிடற்று எம் ஆலவாயான் திருநீரே. திருநீரே. குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு. கருத இனியது நீரு. என் திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு. அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயான் திருநீரே. செந்துவர்வாய் உமைபங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. சீதப் புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. சித்தி தருவது நீரு. திரு ஆலவாயான் திருநீரே. சேணம் தருவது நீரு. திரு ஆலவாயான் திருநீரே. தேசம் புகழ்வது நீரு. திரு ஆலவாயான் திருநீரே. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே.
அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே ஆலமதுண்டமிடத்தியம் ஆலவாயான் திருநீரே அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் ஆலவாயான் திருநீரே ஆற்றல்லடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி பூகலி நிலாவும் பூசுரஞான தம்பந்தன் பூசுரஞான தம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே